கேள்வி இருக்கு, வேலிடிட்டி ஆஃப் த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். அப்புறம் இதுக்கு இன்வெர்ஸ் இருக்கா இல்லையா, இது ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியணும் எப்போ எதை பாய்க்கணும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதில் பாருங்க, இதுலேயும் ஒன்று கிராஃப் நிறையா இருக்கும் பாருங்க, எத்தனை கேள்வின்னு. அதாவது நிறைய கிராஃப் இருக்கும், ஒரு கிராஃப் இல்லை. அதோ 8வது நம்ம நேரம் கஷ்டமான கேள்வி போயிடும். இந்த சிம்பிளான இன்வெர்ஸ்லாம் நீங்களா செஞ்சிருவீங்க தானே, அதனால ஐ ட்ரெயின் ஆன் த ஹார்டர் கொஸ்டின். அவனை கொளுத்தி விடுங்கடா. இவ்வளவு நேரம் உனக்கு ஓவம் பத்தலையா? ஓகே, இல்ல இது பேசிக் ஸ்டாஃப் தான். ஓகே, கம். Given the function fx 3x minus 2, hence verify f inverse x is obtained is the inverse of the function fx. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குப்பா, ஃபைன் எஃப் இன்வெர்ஸ் தானே மொதல் சொல்லியிருக்காங்க. எஃப் இன்வெர்ஸ் எப்படி தேடுவீங்க? ஓகே, லெட் எஃப்எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய். அப்போ இந்த எஃப் வந்து இங்கே போயிருச்சுன்னா எஃப் இன்வெர்ஸ் ஒய்யா மாறிடும், எக்ஸ் தனியாயிரும். புரியுதா? இது என் மெத்தட்ல. ஸோ வாட் இஸ் யூ எஃப்எக்ஸ்? 3x minus 2 equals to y. இப்போ நீங்கள் எக்ஸை தனியாக்குனீங்கன்னா இன்வெர்ஸ் கிடச்சிரும்னு சொல்கிறேன். y plus 2 over 3. So f inverse y is equals to y plus 2 over 3. அதே மாதிரி f inverse x is x plus 2 over 3. கிடைச்சிருச்சா? சரி, இப்போ question first part done. Second part என்ன சொல்லியிருக்காங்க? Verify that f inverse is the நம்ம f நெகட்டிவ் ஒன் இருக்குல்ல, அதுதான் இன்வெர்ஸ்னு எப்படி நீ கன்ஃபார்மா சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செய்யணும்? போட்டாக்கா? எஸ், வெரி குட் மோகுலன். ஓகே, ஸோ டு வேலிடேட் இன்வெர்ஸ் எஃப் உள்ள எஃப் இன்வெர்ஸ் போட்டிங்கன்னா, இல்லாட்டியும் எஃப் இன்வெர்ஸ் உள்ள எஃப் போட்டாலும் சரி, ஆன்சர் வந்து எக்ஸ் வரணும். ரெண்டுத்தையும் காட்டணும். ஒன் ஆஃப் த திங் செஞ்சா மட்டும் பார்த்தாது, ரெண்டையும் காட்டணும் guys. புரியுதா? சரி, இப்போ எஃப் உள்ள எஃப் இன்வெர்ஸ் செய்ய போகிறோம். முதல்ல எஃப்எக்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எஃப்எக்ஸ்னு என்னது? 3x minus 2. இப்போ இது உள்ள நான் என்ன பண்ண போகிறேன்? எஃப் இன்வெர்ஸை கன்டி பண்ண போகிறேன். வாட் இஸ் மை இன்வெர்ஸ்? எக்ஸ் ப்ளஸ் 2 over 3 minus 2. கரெக்டா? இது புரிஞ்சா எல்லாருக்கும்? ஓகே, அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? 3 3 வெட்டிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 2 minus 2. ஸோ ஜாப் பண்ணியா எக்ஸ் வருது. அதே மாதிரி இப்போ நான் எஃப் இன்வெர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எஃப் இன்வெர்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 over 3. நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த எஃப் இன்வெர்ஸ் உள்ள எஃப்எக்ஸ் தம்பா பண்ண போகிறேன். ஸோ எஃப்எக்ஸ்னு என்ன அர்த்தம்? 3x minus 2 plus 2 over 3 வரும். கம்போசிட் பண்ணுறேன் பேசிக்லி. ஸோ என்ன ஆகுனா 3x divided by 3 வருது, which is also equal to x. இப்போ புரிஞ்சா? ஸோ டு வேலிடேட் இன்வெர்ஸ் f inverse equal to f inverse f, which is equals to x, proving f inverse is the inverse of fx. கடைசியாக ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடுங்க, என்னத்தை நீங்கள் ப்ரூஃப் பண்ண பார்க்குறீங்க. ஃபங்க்ஷன் கேள்வி எல்லாரும் செய்வீங்க எனக்கு தெரியும், பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி வேலிடிட்டி கேள்விலாம் கரெக்டாக செய்யணும். அப்புறம் இன்னொன்று வந்து அந்த இன்வெர்ஸ் கிராஃப்லாம் எப்படி வரையணும்னு தெரியணும். ஓகே, நான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் போகிறேன். ஏன்னா நார்மல் ஃபங்க்ஷன் கொஸ்டின் ஐ திங்க் எவ்ரிஒன் கேன் டூ. ஓகே, புரிஞ்சா இது? ஓகே, அடுத்து போயிடலாம். சரி, அடுத்த கேள்வி என்கிட்ட சொல்லுங்கள், இது எப்படி செய்வீங்க? அதாவது டயக்ராம் 1A show the 4 graph PQRS. இதில் எந்த கிராஃப்க்கு வந்து as inverse function
Give reason for your answer. என்ன டெஸ்ட் செய்யணும்? வெர்டிக்கல், ஹாரிசான்டல். வெர்டிக்கல் எதுக்கு செய்யணும், ஹாரிசான்டல் எதுக்கு செய்யணும்? எஸ், குட். எல்லாம் பயங்கரமா படிச்சிருக்க போல. குட் குட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் இருக்கு, நான் எல்டின்னு போட்டுக்கிறேன். ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து ஆமா, அந்த செபிசோ என்ன ஆச்சு? அதில் போடலையா? சரி, பரவாயில்ல, நான் அப்புறம் பார்த்து சொல்றேன். ஓகே, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து என்ன சொல்லுங்க, இது வந்து டு வெரிஃபை ஃபங்க்ஷன் ஆர் நாட். இது டு வெரிஃபை it is one to one function or not. ஏன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்றேன்? ஏன்னா ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். புரியுதா? அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிங்க, எதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்றோம் உங்களுக்கு புரியுதா? பேக் டு ஃபார்ம் 2 சாப்டர் 8. மெனி டு ஒன் இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன், ஒன் டு ஒன் இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன். மெனி டு ஒன் வந்து cannot இன்வெஸ்ட், தெரிஞ்சுக்கிங்க. ஒன் டு ஒன் மட்டும்தான் கேன் இன்வெஸ்ட். இவ்வளவு விஷயம் இருக்கு இதுல. ஓகே, சும்மா ஃபங்க்ஷன் காபும் இன்வெஸ்ட் அது செஞ்சா போதுமா? இதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப அதை ஒன் டு ஒன் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது இன்வெஸ்ட் பண்ணலான்னு அர்த்தம். அப்ப ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் தானே செய்யணும். அப்ப எந்த டெஸ்ட் செஞ்சாலும் if it intersect more than one point then the test is fail. புரியுதா? இதான் பேசிக்கான விஷயம். சரி, இப்ப இதுல வந்து நீங்க ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் செய்றோம், ஒரு இடம் தான் வெட்டோம். இதுல எத்தனை இடம் வெட்டுது? 2 இடம் வெட்டுது. இதுல ஒரு இடம் தான் வெட்டுது. அப்ப இதை இன்வெஸ்ட் பண்ணலாம், இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவும் ஒரு இடம் தான் வெட்டுது இருக்கிறேன். இல்லை எங்கேயாவது வெட்டுமா? வெட்டாது. இன்வெஸ்ட் தானே கேட்குறாங்க. கரெக்ட் தான் நான் சொன்னது. ஸோ இது எங்கே வெட்டினாலும் ஒரு இடம் தான் வெட்டும். அதனால ஸ்டேட் த கிராஃப்ஸ்ன்னு சொல்லணும். மலாயில் கரெக்டாக கிராஃப்னு போட்டிருக்கானுங்களே, நான் தான் முழிச்சேன், ஏன் கிராஃப்னு சொல்ல அவங்க. சரி, PRS have inverse. ஆர் எந்த இடத்துல ரெண்டு இடம் இன்டர்செக்ட் ஆகுது? அது ஒரு ஃபங்க்ஷனே இல்லை. அது எதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்குறியா? that makes sense. சரி, இருங்க. நம்பர் 8 PRS ஆன்சர் கரெக்ட் தான். அப்படி அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அது வந்து சம்டைம்ஸ் அது ஃபங்க்ஷனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா அப்படியும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேத்தமேட்டிக்கில். அதனால் இதில் நீ நம்ம வெர்டிக்கல் செஞ்சுட்டு தான் ஹாரிசான்டல் செய்யணும் அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லலை. அவங்க எதை கேட்குறாங்களோ அதை மட்டும் செய்யுங்க. இப்போ கொஸ்டின் என்னது? இன்வெர்ஸா இல்லையான்னு தானே கேட்குறாங்க. ஸோ ஃபங்க்ஷனா இல்லையான்ற விஷயத்த தூக்கி போட்டுருங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. இதில் எது இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுதான் கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா PRS has inverse function. ஏன்னா they intersect at one point only when horizontal line test is conducted, is carried out. I don't know. எந்த நகரி தெரியல. PRS apabila diuji dengan garisan mengufuk, ianya hanya sentuh pada satu titik saja.
கீழேயா படி, அதை என்ன போட்டிருக்கு தெரியலடா, படிடா. ராலா ஜவாபான் போட்டிருக்கா? P dan S saja. சரி, அப்ப ஆற தூக்கிடுங்க. ஓகே, அப்ப அந்த மாதிரி ஒரு நம்ம வேலிடேஷனுக்கு வந்தோம்னா தட் மீன்ஸ் அவங்க மொதல் ஃபங்க்ஷனா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, பிஎன்எஸ் ஒன்லில. ஏன்னா இது முதல்ல வெர்டிக்கல் செஞ்சோம்னா இது ஃபங்க்ஷனே கிடையாது, வி ரிமூவ். நான் முதல்ல சொன்னதே எடுத்துக்கிங்க, இதையும் ஃபங்க்ஷனே கிடையாது, இது என்னத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ பிஎன்எஸ் ஒன்லில has inverse function because they intersect at one point only when horizontal line test is carried out. அதெல்லாம் கரெக்ட். ஓகே, சும்மா இப்படி பாரு, அதுக்கு நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பத்தி இங்க பேசணும்னு தேவையில்ல. சாலா அது வந்து ஏன்னா இன்வெர்ஸ்க்கு வந்து ஹெச்எல்டி இருக்குதா இல்லையான்னு தான் நாங்க பார்ப்போம். கேரா அது வந்து எப்படின்னா அவங்க இப்போ ஃபங்க்ஷன் ஆர் நாட் ஃபங்க்ஷனாக கேட்குறாங்க இல்லை தானே, அப்போ அதை பற்றி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்ல. கேரா அது கொண்டு ஃபங்க்ஷனே கிடையாதுல்ல, அது நீ ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்ல, பிகாஸ் வி ஆல்ரெடி நோ இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அந்த மாதிரி. அது எத்தனை மார்க்கு? 3 மார்க்கா? பிக்கு 1 மார்க்கா, எஸ்க்கு 1 மார்க்கா, ஜஸ்டிஃபிகேஷனுக்கு 1 மார்க்கு, அப்படி வரும். சரி, அடுத்து போலாமா? Question C. Diagram 1b show the graph function gx. இது நெகட்டிவ் எக்ஸ். ஆனால் நீங்கள் பாருங்கள், மாடுலஸ்னா பார்க்க போனால் நெகட்டிவ் கீழே இறங்காது தானே. ஆனால் இது ஏன் இறங்கியிருக்கு? ஏன்னா இங்கே -2 இருக்கிறதுனால. புரிஞ்சா உங்களுக்கு? சரி, இந்த மாதிரி இந்த மாடுலஸ் அப்சல்யூட் கிராஃபும் வந்து நிறைய பேர் குழம்புறீங்க. ஓகே, சரி பார்க்கலாம். ஃபார் த டொமைன் -2 until k, ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m and k. இதுதான் கேள்வி. சரி, m வந்து என்னது இந்த இடத்துல? நீங்களே சொல்லுங்க. இந்த இடத்துல y0, ரைட்டா? ஸோ m நம்ம சொன்னாங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ gx வந்து என்ன அர்த்தம்? நெகட்டிவ் எக்ஸ் மாடுலஸ் தான் பார்த்தோம். So yes, x is 0. அப்ப g0 la basically. So இதுல நான் ரெண்டு பாசிபிலிட்டி செய்யணும்னு அவசியமா தேவையில்லை. ஏன்னா கிராஃப் ஆல்ரெடி டெல் இட் மஸ்ட் பி a positive value, கரெக்ட்? m இங்க தானே இருக்குன்னு காட்டுறாங்க, கீழே இருக்குன்னு காட்டலையே. அதனால 4 - 2 answer 2. ஓகே, அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. k எங்க இருக்குன்னு தெரியுதா? டொமைன்ல இருக்கு. சரி, இது எப்படி செய்வீங்க? when x equal to k, y equal to m தானே. அதாவது g உள்ள நம்ம k வச்சோம்னா கரெக்டா? அதான் முறையா எழுதுங்க அதோட ஈக்குவேஷன்லாம். நெகட்டிவ் k + 4 - 2 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து m, ரைட்டா? அதாவது நெகட்டிவ் k + 4 - 2 = m. இப்போ தானே கண்டுபிடிச்சிங்க, ஆன்சர் வந்து 2ஆ? அப்புறம் நெகட்டிவ் k + 4 2 + 2 4 வந்துடும் இங்கே. அப்புறம் நெகட்டிவ் k + 4 வந்து நம்ம 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணுங்க. சாரி, இப்படி ஸ்ப்ளிட் பண்ண மாட்டேன். இந்த மாடுலஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகே, நெகட்டிவ் k + 4 = +4, நெகட்டிவ் k + 4 = -4. So negative k is equals to -4 -4 வந்துடும் இந்த இடம். ஸோ நெகட்டிவ் k = -8. ஸோ k is equals to 8 வருதுங்க.
அது இதுவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் கே இஸ் ஈக்குவல் டு 4 minus 4 which is 0. So k 0 is illogical here, correct not? So we ignore this value. K equals to 8. ஓகே, நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு ஒரு மார்க் இருக்குது, k equal to 8 கடைசியாக சொன்னதுக்கு ஒரு மார்க் இருக்குது. ஓகே போலே எப்பவுமே அந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்துங்க. அந்த நான் பாருங்க கந்தி பண்ணி செய்கிறேன், அந்த மாதிரி செய்யணும் நீங்கள். ஓகே ரைட். வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நான் செட் பண்ணேன்னா, இது என்னம்மா இப்போ இது ஆக்சுவலி சொன்னாங்க தான் இருக்கு. முக்கியமான பார்ட் இதுதான். அந்த இன்வெர்ஸ் கிராஃப் பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல, கேட்க. கொஸ்டின் 11 கைஸ், நான் மெயினான விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். அந்த இன்வெஸ்ட்லாம் நீங்கள் சொந்தமாக வீட்டில் போய் தேடுங்க. ஓகே, நீங்கள் வேறு எந்த மாடியூலும் செய்ய தேவையில்லை. லாஸ்ட் மினிட்ல நான் கொடுத்த கிராக்கும் போகிற கொஸ்டின் எல்லாமே நீங்கள் செய்ய முடிஞ்சிச்சிட்டாலே எக்ஸாமுக்கு வெல் ப்ரிப்பேர்ட். ஏன்னா அது ஒரு கேள்விலையும் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. I said in the way. Okay. Except for yesterday one I take everything from இது. அது வந்து எனக்கு டைம் பத்தல நான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. அதனால தான் நேற்று நிறையா தாள் இருந்துச்சு. இன்னைக்கு உள்ளதெல்லாம் ஃபில்டர் பண்ணது வந்தது. மொதல் நாள் கொடுத்ததும் ஃபில்டர் பண்ணி வந்தது. ஓகே, ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின் பை யூசிங் டயக்ராம் ஃபார் இன் ஆன்சர் ஸ்பேஸ். ஓகே, ட்ரா த கிராஃப் ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு. இப்போ அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, இதுக்கு நம்ம இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வரையணும். இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வரையணும்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யும்? இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் அட் fxக்கும் f இன்வெர்ஸ் xையும் எப்படி நீங்கள் காட்டுவீங்க கிராஃபிக்கல்ல? வரைஞ்சதே இல்லையா? எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? எந்த லைன்ல? இஸ் த ரிஃப்ளெக்ஷன் in the line y equal to x. ஓகேயா? இப்போ நம்ம y equal to x, இப்போ இது கிரீட்டோட இருக்கு, அதனால தான் நான் இதை எடுத்தேன். ஸோ முதல்ல நம்ம y equal to x நம்ம வந்து லேபிள் பண்ணிடுவோமா? ஓகே, -4 இங்கே இருக்கு, 0 இங்கே இருக்கு, 4 இங்கே இருக்கு. ரைட்டா? கோடிக்கலிங்க. ஓகே, இதான் y equal to x ன்னு லேபிள் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அகா பண்ணி செய்ய முடியாது. ஏன்னா இது கிரீட் போட்டு ஸ்கேல்லாம் கொடுத்துட்டானுங்க. ஸ்கெட்சிங்னா நம்ம சொன்னாங்க ஏமாத்திடலாம், இதில் ஏமாற்ற முடியாது. ஓகே, வெரி சிம்பிள். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லை, எஃப்எக்ஸ்க்கும் எஃப் இன்வெர்ஸ்க்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்குன்னா, இதோட டொமைன் இங்கே வந்துச்சுன்னா ரேஞ்ச் ஆயிரும், இதோட ரேஞ்ச் இங்கே வந்துச்சுன்னா டொமைன் ஆயிரும். அப்படி பார்த்தோம்னா இப்போ இங்கே 2 0 இருக்கா, இங்கே வரும்போது சாரி இங்கே 0 2 இருக்கா, அப்போ அதோட ஆப்போசிட் 2 0 தான் இருக்கும். வேற ஏதாவது ரீடபிள் பாயிண்ட் இருக்கா பாருங்க. இது -4 0 அப்போ 0 -4 ஒரு பாயிண்ட். எங்க மீட் பண்றாங்க? இங்க மீட் பண்றாங்களா? 3 இழுத்துருங்க, அதான் ரிஃப்ளெக்ஷன். Can I explain one more time? Okay, நல்லா பாருங்க. இதோட கோஆர்டினேட் படி 0 2 தலைக்கீழால போடு, 2 0 தானே. ஸோ அதோட எஃப்எக்ஸ் வந்து அதாவது எஃப் இன்வெர்ஸ் இங்கே வரும் 2 0ல. அதே மாதிரி இதோட கோஆர்டினேட் என்னது? -4 0. அப்போ 0
-4 இங்கே இருக்குது ஒரு பாயிண்ட். 3 பேரும் மீட் பண்ணுறது இந்த இடம். ஏன்னா ஏற்கனவே 2 பேரும் அங்கே மீட் பண்ணிட்டாங்க. ரைட்டா? அப்படியே ஜாயின் பண்ணி விடுங்க. லேபிள் F இன்வர்ஸ் X. இப்படி தான் F இன்வர்ஸ் செய்யணும். நீ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பிக் பண்ணி என்ன பண்ண போற? காலம் போட போறியா? எஸ் எஸ் எஸ். Can any என்ன பாயிண்ட் எடுக்க போற? -2 0 இங்க இருக்கா? லைன்ல இருக்கா? இந்த லைன்ல இருக்குதான்னு செக் பண்ணுமா? fx லைன்ல touching the line. You should choose the point from the fx. Where is your fx line? நீ பாரு, நான் எடுத்த பாயிண்ட்ல எங்க இருக்கு? fx மேல தான இருக்கு. ஓகே, அத மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீ இப்ப சம்பந்தமே இல்லாம -2 4 எடுத்து நீ 4 -2 போடலாமா? என்ன லாஜிக் அது? நீ fx தான் இன்வெஸ்ட் பண்ற. அப்ப fx தான தொடணும் நீ. On the line. ஓகே, சீக்கிரம் இன்னும் நிறைய இருக்கு நான் கத்து கொடுக்கிறதுக்கு. சரி, அட்லீஸ்ட் இது யார் கத்துக்கிட்டீங்களே. தப்பு பண்ணாதீங்க எக்ஸாம்ல. இந்த மாதிரி அழகா நீங்க லேபிள் பண்ணிடணும். சரி, draw the graph function முடிச்சிட்டோம். mark the label point A. A எங்க மாறுச்சு? எங்க A இருக்கா? ஓ, ரெண்டுமே எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அதை வச்சு செய்ய சொல்றதோ இங்க A. பாயிண்ட் லேபிள் பண்ண சொல்றாங்க. மார்க் அண்ட் லேபிள். அவ்வளவுதானே. ஒருவேளை கோஆர்டினேட் எழுதணுமா? சரி, பயமா இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கீங்க 4 ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரியான கேள்வி. ப்ராப்ளம் சால்விங். பொதுவாக இந்த மாதிரி கேள்வி எங்கே போய் லீட் பண்ணோம்? பொதுவாக காம்போசிட் ஃபங்க்ஷன் தான் பொதுவாக சொல்கிறேன். தெரியல, நான் ஒன்றும் படிக்கல. கொஸ்டின் அப்படி சும்மா அப்படியே பார்த்தேன். ஓகே, எடுத்துட்டேன். மேலே உள்ள பார்ட்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்தேன். பட் ஐ டோன்ட் நோ. ஓகே, கம். A factory produce a Q packet of sambal goreng per day. Sambal goreng. Okay. The production of number of packet of sambal goreng depends on the number of workers with the function. Okay. Q வந்து என்ன ஞாபகம் இருக்குல்ல? Number of packet of sambal goreng. அதோட ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 200 plus 3n². இதில் ப்ராஃபிட் வேற. Total profit per day in RM received from the sales of sambal. R வந்து இதில் Q போட்டு வச்சிருக்கான். அப்போ Q மத தேடணும்னு அர்த்தம். புரியுதா? RQ is equals to 40Q. ஓகே, ஒன்றும் இல்லை guys, இது சிம்பிள் தான். அவன் அந்த Qனா என்னது? நம்பர் ஆஃப் பேக்கெட் தானே. Q தேடணும்னா என்ன கந்தி பண்ணணும்? ப்ராஃபிட் தேடணும்னா Qவை கந்தி பண்ணணும். இதானே நம்மளால இன்டர்பிரேட் பண்ண முடியுதுங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, find the number of worker needed to purchase 500 packet of sambal goreng per day. number of workers வந்து n தானே சொல்லியிருக்காங்க. n தான் number of workers. find the number of workers n எவ்வளோ to produce 500 packet, அதாவது qn is 500. யார் கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வரைக்கும் இது என்னன்ட்டு. ரைட்டா? packet of sambal goreng is a qn. right? so பரவாயில்லமா இருக்கட்டும். qn is equals to 200 plus 3n². qn equal to 500. அது கீழே கஞ்சி பண்ணிடு. அப்போ 200 plus 3n². solve your n. கரெக்டாக? இப்போ 3n². இந்த 500 அங்கே கொண்டு போனால் 200 minus 500 -300 வருது. அதுக்கப்புறம் 3 ஃபேக்டரைஸ் பண்ணிடுவோமா? n² minus 100 வருது. 3 அங்கே போயிட்டு டிவைட் பண்ணாலும் 0 தான் வரும்.
அப்புறம் இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபேக்டரைசேஷனில் n + 10 n - 10 வரும். Then you get n = 10, right? Reject the negative answer because number of workers cannot be negative. n - 10 = 0, n = 10. எத்தனை கேள்வி? 11. கரெக்ட். ஓகே, ஆட் ஆன் டு இப்போ ஒரு இன்வெஸ்ட் செஞ்சோம்ல, அதில் ஒரு விஷயம் நான் இது பண்ண மறந்துட்டேன். இதை வந்து என்ன பண்ணணும்னா டாட்டட் லைனாக காட்டணும். மறந்துட்டேன் சொல்ல. என்ன இது அழைச்சிட்டே போகுது? டாட்டட் லைனாக காட்டுங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆக்சிஸாக இருக்கிறதுனால ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் தான் பார்த்துருக்கோங்க. ஓகே, டாட்டட் லைனாக காட்டுங்க. அவ்வளோதான் அதோட இது. ஓகே, ஆன்சர் 10 வந்து கரெக்டான ஆன்சர். ஆன்சர் 10 கரெக்ட். ஓகே, அடுத்த கேள்வி. The minimum number of workers required, மறுபடியும் n தான் கேட்குறாங்க, ரைட்டா? அதுவும் மினிமம் n கேட்குறாங்க. சரி பார்ப்போம். For the factory to make profit at least 116 per day. Okay. Minimum number of workers needed to make a profit. Okay, profit என்னது? Profitனா RQ, கரெக்டா? RQ at least என்ன அர்த்தம்? Greater than or equals to 116,000. அதுக்கப்புறம் Qனா என்னது? ஓகே, இருங்க ஸ்லோ டவுன் பண்ணுவோம் கொஞ்சம். ஓகே, RQ சொல்லிட்டாங்க. அதாவது 40Q 116,000, ரைட்டா? அதுக்கப்புறம் அந்த Qனா என்னது? இதுதான் Q. What is your Q? 200 plus 3n square. Okay, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க guys. அவ்வளோதான். Jangan darab dalam. Terus bawa pergi sana, bahagi je lah. 116,000 divide 40. ஏற்கனவே கொடுத்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே. அப்படிதான் செஞ்சீங்களா? இல்ல, அப்படி செஞ்சா எக்ஸாம் தெரியலையே. பாப்போம், இருங்க, நான் அப்புறம் போய் பார்த்து சொல்றேன். இல்ல, அவங்க இன்இக்வாலிட்டி தான் பாய்ச்சிருக்காங்க. ஏன்னா அட்லீஸ்ட் தானேயா அவங்க தான் சொல்லியிருக்காங்களே. அட்லீஸ்ட்னா வந்து மினிமம் அந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ மினிமம் அந்த வேல்யூ கிடைக்கும்னா அந்த வேல்யூ தான். அட்லீஸ்ட்னா ஈக்குவலிட்டியா இன்இக்வாலிட்டியா? அப்போ இன்இக்வாலிட்டி பாய்ச்சிரு, முடிஞ்சு. இது எவ்வளோ வருதுயா? 2900. ஓகே, அப்போ 3n ஸ்கொயர் ப்ளஸ் 200 இங்கே வந்துடும். அப்புறம் 3n ஸ்கொயர் இது இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 2700 வருது, 0. அப்புறம் இது குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டியில் போய் முடியுது. ஓகே, இருக்கு பார்ப்போம். ஸோ இதை நம்ம டிவைட் 3 பண்ணோம்னா n ஸ்கொயர் மைனஸ் 900 இப்படி வந்துடும். இது சக்குன்னு 300ன்னு போட்டுறக்கூடாது, பார்க்கணும். n 30 ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ், கரெக்டா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. உடனே n வந்து 30ன்னு போட்டுறக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்க? அட்லீஸ்ட் கேட்குறாங்களா? ஓகே, இருங்க வரும். நம்ம வந்து இதை குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டி இப்படி தான் சால்வ் பண்ணணும், நேராக விஷயத்துக்கு போயிடக்கூடாது. ஓகேயா? அண்ட் தென் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கிரேட்டர் தேனா?
ஸோ இதோட மினிமம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுது 30. அதனால n வந்து 30. முதல்ல பண்ண மாதிரி ஸ்ட்ரைட் ஆன் சாரி முதல்ல பண்ண மாதிரி ஸ்ட்ரைட் ஆன் போயிட்டு ஸ்கொயர் பண்ண முடியுமா சார்? என்ன பண்ண போற? இல்லை சார் நாங்கள் முதல்ல அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை நம்ம அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்கொயர் பண்ண முடியுமா சார்? லைக் 900 ஸ்கொயர் அதுக்கப்புறமா ப்ளஸ் மைனஸ்னு போட்டு பிடிச்சா ஓகே சார். ஒர்க்கிங் வச்சிருக்கியா? n is 30. ஐ மீன் அது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனாக தான் மாற்றணும். ஏன்னா இந்த கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபங்க்ஷன் நினைக்கிறீங்க தானே? அது ஆக்சுவலி குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டி கேள்வி. குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டி இஸ் இன் யோர் சிலபஸ் ரைட்? அப்போ அவங்க இன்இக்வாலிட்டி தான் டெஸ்ட் பண்றாங்க. இன்இக்வாலிட்டியை பார்த்தா தானே நம்ம மார்க் பண்ண முடியும். ஈக்குவேஷனை போட்டிங்கன்னா மார்க் கிடையாது. போலே ஆனா உனக்கு அந்த இன்இக்வாலிட்டி பார்ட் சால்வ் பண்ணலையா நீனு? பட் அதுக்கு மார்க் அவங்க ஆஃபர் பண்ணல. பட் குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டி தான் இங்க போட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல விடுங்க. போலே அவங்க ஆக்சுவலி நீங்க பாருங்க, அந்த மாதிரி இன்இக்வாலிட்டி வார்த்தை பாய்ச்சாங்கன்னா நீங்களும் இன்இக்வாலிட்டியா போடுங்க. முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இருக்கா? ஓ, இங்க இடம் கொடுத்துருக்கேன் நான் வரையறதுக்கு. சாரி எதுயா? அது ஓகே. Then final answer must put n more than or equal to 30 or just n equal to 30. ஏன்னா அவங்க கடைசியா அவங்க கேட்ட கேள்வி வந்து மினிமம் நம்பருக்கு சொல்லிட்டாங்க. இன்டிஜரா நீ சொல்லி ஆகணும். புரியுதா? கொஸ்டின் 1க்கு 2 தடவை படிங்க. ஓகே, வேற என்ன எல்லாம் ஒரு கேள்வியா? சரி வாங்க இந்த ஜாயின் பண்ணி வர்ற கேள்வி பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா 4 2 2 ஒருவேளை கஷ்டமா இருக்குமோ? இது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் தானே இந்த மாதிரி இல்லையா? ப்ராப்ளமா? கேஜோ 7வது கேள்வி. ஓகே சரி, முதல்ல மேப்பிங்கை பத்தி தெரிஞ்சுக்கிங்க. மேப்பிங் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமா நான் என்ன செய்யறது? ஓகே பாருங்க, இங்க எக்ஸு, இங்க வாய், இங்க ஜெட் இருக்கா? முதல்ல பேசிக்கா மேப்பிங் பத்தி தெரிஞ்சுக்கிங்க. இப்படியே இங்க போனாக்கா எஃப்னு வச்சுக்கிங்க. வாயிலேருந்து போனா வாய் டு ஜெட் வந்து ஜின்னு வச்சுக்கிங்க. அப்ப இங்கேருந்து இங்க போனா என்ன வரும்? எஃப்ஜி வராது, ஜிஎஃப். புரியுதா? அது திருபாலிவா வரும். இதான் அது ஒரு ரிலேஷன்ஷிப். அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப நீட்டா ஆகுமா கதை, வேணாம். இப்படி புரிஞ்சுக்கிங்க. ஓகே, அது ஏன் ஜிஎஃப் வந்துச்சு, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அதெல்லாம் வேணாம். ஓகே, இப்போ இப்படி போகுது. அப்ப இதை இப்படி நான் பண்ணனா என்ன வரும்? ஜி இன்வர்ஸ். வெரி குட். இப்படி பண்ணனா எஃப் இன்வர்ஸ். இப்படி இப்ப இங்க போகும்போது எஃப் ஜி, ஆனா நேரடியா போனாக்கா ஜி எஃப் திருபாலிவாயிருது. இப்படி போகும்போது ஜி இன்வர்ஸ் எஃப் இன்வர்ஸ், நேரடியா போகும்போது எஃப் இன்வர்ஸ் ஜி இன்வர்ஸ். புரியுதா? விளங்குதா? முகுலன் விளங்கலையா? என்ன விளங்கல? மேல போறப்ப நீ கேள்வி கேட்கல? அதேதான், அதே லாஜிக் தானே. இங்க பாரு, இங்க எஃப்ஆ, இங்க ஜியா, ஆனா நேரடியா போகும்போது ஜிஎஃப். புரியுதா? இங்க ஜி இன்வர்ஸா, இங்க எஃப் இன்வர்ஸா, நேரடியா போகும்போது எஃப் இன்வர்ஸ் ஜி இன்வர்ஸ். மேல ஏத்துக்க முடியுதுன்னா ஏன் கீழே ஏத்துக்க முடியல? நீ ஏன் நினைச்ச அந்த மாதிரி ஆகும்? ஓகே, எஸ் ஆகும். ஓகே போலாமா? சேம் லாஜிக் டா. நான் ஏற்கனவே நிறைய வாட்டி கொடுத்துருக்கேன் நம்ம கிளாஸ்ல, போய் செக் பண்ணு, ஃபர்ஸ்ட் மாடியூல்ல இருக்கு. ஓகே, diagram 11 show the representation of mapping y onto x. y onto x னா இது பாருங்க, இது வந்து இப்படி போகுது,
புரியுதா? y onto x by the function, என்ன function இது? py plus q. And the mapping of y onto z இப்படி வேற. இதோட ஃபங்க்ஷன் வந்து gy equal to 5 over 3y minus q, where your q cannot be equal to q over 3. Find the value pq. சரி guys, அப்ப இது வந்து y connecting to x வந்து is actually fy, right? இது எல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க, இது இல்லைன்னா கஷ்டம் இருக்கு. py plus q. அதே மாதிரி gy is equals to 5 over 3y minus q. I think we settle the g first. ஏன்னா அதில் ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்கு, தெரியுதா? ஓகே, g ஃபங்க்ஷன் ஓவர், இதான் g ஃபங்க்ஷன், இது f ஃபங்க்ஷன். ஓகே, g ஃபங்க்ஷனில் பாருங்க, g உள்ள என்ன போட்டிருக்காங்க, ஜியில் வந்து 3 கந்தி பண்ணா 1 வருது, ஆமாவா? ஜியில் 3 கந்தி பண்ணா ஆன்சர் 1 வரும். அதை வச்சு q சால்வ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்கோ, y வந்து கந்தி பண்ணோம் 5 over 8 q. சரி, q வந்து 4 கிடைக்குதா? இது ஈஸி. ஓகே, அதே மாதிரி இங்க f, இந்த f ஃபங்க்ஷன் பாருங்க, f உள்ள 3 வச்சோம்னா ஆன்சர் வந்து -2 கிடைக்குது, ரைட்டா? f உள்ள 3 வச்சோம்னா ஆன்சர் -2 கிடைக்குது. p 3q வந்து நம்மளுக்கு தெரியும் 4ன்ட்டு. சால்வ் பண்ணுங்க. இதுக்கா 4 மார்க்கு? 3p plus 4 equal to -2. அப்போ 3p is equals to -2, -4, -6 வருது. p equal to -2. ஓகே, முடிச்சிட்டிங்களா? அடுத்தது function that map x onto y. என்ன கேட்குறாங்க? சாரி, என்ன கேட்குறாங்க? x onto y. x எங்கே இருக்கு? x onto y னா இப்படி கேட்குறாங்க, ரைட்டா? இப்படி வந்து f னா இது f இன்வெர்ஸ், கரெக்டா கைஸ்? அதான் கேட்குறான். புரிஞ்சா? y to x is f, so x to y is f inverse. f inverse of y. Okay, அப்ப let fx, sorry, fy what is the function of fy? p ஓட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிட்டோமே, -2y plus 4, ரைட்டா? இதுல வந்து fy இருக்கு, அதனால x சப்ஜெக்ட் ஆக்கணும், சாரி y சப்ஜெக்ட் ஆக்குங்க. பொதுவாக x தானே சப்ஜெக்ட் ஆக்குவோம், இது வந்து திருபாலிவா இருக்கு fy ல இருக்கிறதுனால. x minus 4 divided by -2. ஞாபகம் இருக்கா இது எப்படி டீல் பண்ண சொன்னேன்னு? நெகட்டிவ் மேலே ஏற்றுனீங்கன்னா 4 பாசிட்டிவ் ஆயிரும், x நெகட்டிவ் ஆயிரும். புரியுதா? ஸோ -4 minus x over 2 is f inverse y, f inverse x. ஆனால் நம்ம கொஸ்டின் வந்து f inverse y தேடணும், புரியுதா? மறந்துடாதீங்க, f inverse y 4 minus x over 2.
கரெக்டாக வர ஆன்சர். ஆனால் உள்ள வாய் இருக்கு, ஆனால் நம்ம வெளியே எக்ஸ்பிளைன் கொடுப்பாங்க. சாரி மாற்றலையா நான்? ஆனால் என்னடா ஆனால் அது X2 வாய் தானே சார் போகுது. நீ வர பேசுறதுலாம் எனக்கு புரிய மாட்டேது. இது என்ன, எந்த X2? இல்லை, இது ஆக்சுவலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் தட் மேப்ஸ் X onto Y தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஜெக்ட் X தானே சார். இரு, எக்ஸும் வாயும் வந்து இரு வரேன். இங்கே வாய், இங்கே எக்ஸ் இருந்துச்சா? இருங்க மேலே பார்க்க, இது ஸ்க்ரோலும் பண்ண முடியல. ஓகே, எக்ஸ் அதான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். பொசிஷன் மாறி இருக்கு. ஓகேயா? ஸோ இது எஃப் தானே? இது எஃப் என்ன அர்த்தம்? எஃப் ஒய்னு அர்த்தம். அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்ஸ் ஆன் டு ஒய், எஃப் இன்வெஸ்ட் ஒய்னு அர்த்தம். அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் தானே வரும் ஆன்சரு. எக்ஸ்லேருந்து ஒய் போட்டோம். ஆமாம் சார். அப்போ எஃப் இன்வெர்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ்னு வருமா சார்? இப்போ இது எக்ஸ் ஒய்யை மறந்துட்டு ஏபின்னு பாரு, அதுக்கு நீ பி வருமா? இல்லையே. அது வந்து ஜஸ்ட் வந்து அந்த ஆர்டர் பேரோட மேல பேர் கொடுத்துருக்காங்க. நீயே அது போயிட்டு ஆப்ஜெக்டாலாம் நீ பார்க்குற தேவையில்லை உனக்கு. இப்போ வந்து எஃப் ஒய் அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க தானே இது எஃப் ஒய்னு. அப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது எஃப் இன்வெர்ஸ் தான் வரும், எஃப் இன்வெர்ஸ் ஒய் தான் வரும், எக்ஸ் வரவே வராது. அதுதான், அதுக்காக தான் நம்ம மாத்துறோம். ஓகே ரைட். அடுத்தது மேப் எக்ஸ் ஆன் டு ஜெட். எக்ஸ்லேருந்து ஜெட்டுக்கு எப்படி போவீங்க? ஓகே, இப்போ நம்ம எக்ஸு அவங்க கொடுத்ததே நம்ம செய்வோம். எக்ஸ் ஒய் ஜெட் இருக்கா? ஓகே, நல்லா பாருங்க, எக்ஸ் ஒய் ஜெட் இருக்கா? ஓகே. ஆனால் உங்களோட ஆப்ஜெக்ட் எல்லாமே மொக்குல நீ கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் இதில் எக்ஸே வரல? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இல்லை, எல்லாமே ஒய் டேர்ம்ஸில் தான் இருக்குது. புரியுதா? ரெண்டுமே ஒய் டேர்ம்ஸில் தான் இருக்குது. ஏன்னா ஒய்லேருந்து போகிறதுனால. அப்போ எக்ஸ்லேருந்து போகிறதுனால எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிற, ரைட்டா? அதை தான் நம்ம மாற்றுறோம். அது எக்ஸில் வந்துட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம எஃப் ஒய் டேர்ம்ஸ்க்கு மாற்றணும். எஃப் இன்வெர்ஸ் எக்ஸ் தான் நம்ம அதை போட்டேன் பாரு. அப்புறம் நம்ம ஒய்க்கு மாற்றணும்னா 4 - y over 2. ஓகேயா? ரைட். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், ஸ்க்ரோல் அப் பண்ண முடியல. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, பரவாயில்ல, இது ஒரு நல்ல டிஸ்கஷன் தான். இப்போ இப்படின்னு இப்போ போகும்போது எஃப்எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இங்கேருந்து வரும்போது கேன் இட் பி எஃப் இன்வெர்ஸ் ஒய்? கேன் நாட். நீ இப்படி போனேன்னா எக்ஸ் பார்த்தனா இங்கே எக்ஸ் தான் வரணும். இதுதான் ரூல்ஸ். புரியுதா? ஓல்டோ இந்த இடத்துல நான் ஏபின்னு லேபிள் பண்ணியிருக்கேன். புரியுதா? இது வெறும் லேபிளிங். இப்போ புரியுதா? ஸோ இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? ஓகே, அவங்க எங்கேருந்து எங்கே போக போகிறாண்ணா? எக்ஸ் டு ஜெட்டா? சரி, எக்ஸ் டு ஜெட்னா ஓகே, ஒய் டு ஜெட் வந்து என்ன ஃபங்க்ஷன்? ஜி ஃபங்க்ஷன். எக்ஸ் டு ஜெட் எஃப் இன்வெர்ஸ்ல, ஏன்னா ஒய் டு எக்ஸ் தான் எஃப். இப்போ அவன் நேராக என்னது எக்ஸ் டு ஜெட்டு கேட்குறான். எக்ஸ் டு ஜெட்னா பின்னாடி உள்ள பாதை என்னது? முதல்ல ஜி முதல் எடுப்போம், எஃப் இன்வெர்ஸ் அப்புறம் வரும். இப்போ புரியுதா கொஸ்டின்? நீங்கள் வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா சின்னாங்க இருக்கும். அவன் கேட்டது ஜி எஃப் இன்வெர்ஸ் தான் கேட்டிருக்கான். கரெக்ட். யாருக்கு புரியல? யாருக்கா புரியலையா? சிவன்யா? சரி சிவன்யா, என்ன செய்யணும் முதல்ல? நீ பதில் சொல்லு முதல்ல. எஸ். அப்போ நீ வந்து இது வந்து எப்படி ஆரம்பிக்கலாம்னா முதல்ல ஜிஎக்ஸ்லேருந்து ஆரம்பி. ஏன்னா ஜி தானே வெளியே இருக்கு. ஜிஎக்ஸ் முதல்ல நம்ம எழுதிடலாம். வாட் இஸ் ஜிஎக்ஸ்மா? மாடிஃபை பண்ணி சொல்லு. 5/3
3y minus q வேல்யூ என்ன gy சாரி 3x சொல்லு plus 4 So G or GX? g G Y or GX? G or GX? வரேன் function that map x onto z gf inverse தானே GY வருமா GX gy ஓகே இப்போ இது உள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அந்த y உள்ள என்ன கந்தி பண்ண போறோம் f inverse right f inverse y சிவன்யா தான் சொன்னிச்சு ஆன்சரு நெகட்டிவா சிவன்யா கரெக்டாக சொல்லுங்க நெகட்டிவ் 4வா இது ஓகே y என்ன இது f இன்வெர்ஸ் என்ன கிடைச்சி கொஞ்ச நேரம் தெரியணுமா 4 minus y over 2 minus 4 minus 4 மறந்துடாதீங்க சரி சிம்பிளிஃபை பண்ணுங்கப்பா கோலை ஓகே ஸோ 5 இது வந்து நம்ம வெட்ட முடியாது எப்போதும் வெட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ 12 minus 3y over 2 மைனஸ் இதுவும் ஓவர் 2-ஆக மாற்றணும்னா 8 over 4 ரைட்டா சாரி 8 over 2 ஆன்சர் 4 அது சம்டைம் ரொம்ப வேகமாக வருது இது மண்டை ஓகே ஈக்குவல் டு லீமா ஓகே இந்த இடத்துல நான் சிங்கிள் ஃப்ராக்ஷனாக போட்டுக்கிறேன் 12 minus 8 காணா போயிடும் ரைட் 4 minus 3y over 4 minus 3y over 2 அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதை மேலே ஏற்றுவோம் ரைட்டா ஸோ 10 4 minus 3y எழுதிட்டீங்களா ஸ்டில் இன்கம்ப்ளீட் y ஏன்னா உன்னோட y கீழே இருக்கிறதுனால y cannot take which value நீங்கள் சொல்லணும் ஞாபகம் இருக்கா அதாவது 4 minus 3y equal to 0 பண்ணியிருக்கீங்க 4 equal to 3y y வந்து 4 over 3-ஆக இருக்கக்கூடாது சாரி மேலே கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்களா நான் ஒர்க் பண்ணும்போது ஏன் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் 3y equals to 4 over 3 தானே கொடுத்துருக்காங்க வேல்யூ 4 over 3ல ஓகே எஸ் ஏன்னா மேலே என்ன வேல்யூ போட்டாலும் ஆன்சர் இருக்கும் கீழே 0 வந்துடக்கூடாது வந்துச்சுன்னா முடிஞ்சு ஓகேயா ஸோ இதுதான் உன்னோட GF inverse y ஓகே வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃப்ராக்ஷன் எழுதி பட் அந்த ஒரே லைனில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ இருக்குன்னா நம்ம ஸ்டீல் அந்த எக்ஸ் வந்துட்டு எதுவாக போடக்கூடாதுன்னு நம்ம போடணும் டினோமினேட்டர்ல இருந்தா மட்டும் போடுங்க ஸ்கொயர் ரூட்ல இருந்தாலும் போடணும் எது எந்த வேல்யூ எடுக்கக்கூடாது இது ரெண்டு மட்டும் தான் உங்க சிலபஸ்ல இருக்கு இப்போ ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம புட் பண்ணிக்கலாம் இல்ல நான் தான் சொன்னேன்ல டினோமினேட்டரா இருந்தா மட்டும் தான் அது அன்டிஃபைன் ஆகும்
இது பாலினாமியல் வந்து continuous everywhere. ஜீரோ ஆனாலும் ஜீரோ 0 is still a value. 0 is still a value. Why not? Your function can be equal to 0 1. மேட் எரரா தான் ஆகக்கூடாது, புரியுதா? நம்ம எதுக்காக இது போடுறோம் தெரியுமா? மேட் எரரா ஆயிடக்கூடாது, அதுக்காக தான் நம்ம போடுறோம். சரி, வேற முக்கியமான பார்ட் கொஸ்டின் நம்பர் 6 டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறேன். மற்ற கேள்வி இந்த நார்மலான கேள்விலாம் நான் ஏன் டிஸ்கஸ் பண்ணலன்னா அதெல்லாம் நீங்களே செய்வீங்க தானே. ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் எப்நார்மலான விஷயங்கள் மட்டும் தான் இல்லை போட்டிருக்கேன். 12 கேள்வி செய்யுங்க, ஃபங்க்ஷன் நீங்கள் கண்டிப்பாக செய்ய முடியும். ஓகே, செய்ய முடியலன்னா என்ன சொல்லுங்க. ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் சொன்னேன், மற்றதெல்லாம் உங்களை நம்ப முடியாது. அவன் ஒன்று கேட்டுட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுட்டு செஞ்சீங்கன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இப்போ பாருங்க, அவங்க வெள்ளனையா வரைஞ்சிட்டாங்க, தெரியுதா? எஃப்எக்ஸ் வந்து 2x - 4 அண்ட் எஃப் இன்வெர்ஸ் வரைஞ்சிட்டாங்க. இது y ஈக்குவல் டு எஃப்எக்ஸ், கரெக்டாக? அதை பார்க்க போனால் டாட்டட் லைனில் வரைகிறது பெட்டர். ஓகே, கொஸ்டின் வாட் இஸ் த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் அதான் கேட்குறாங்க, ரைட்? இப்போ நார்மலாக நம்ம செஞ்சிட வேண்டியதான். லெட் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு y. வாட் இஸ் எஃப்எக்ஸ்? 2x - 4 ஈக்குவல்ஸ் டு y. ஸோ எக்ஸ் வந்து எஃப் இன்வெர்ஸாக மாறும்ல. ஓகே, என் வேலை என்னது? எக்ஸை தனியாக்கணும். அப்போ 2x - 4 ஈக்குவல் டு y ஸ்கொயர் ஆயிரும், கரெக்டா கைஸ்? அப்புறம் x ஈக்குவல் டு y ஸ்கொயர் ப்ளஸ் 4 over 2. ஸோ f இன்வெர்ஸ் y இஸ் ஆக்சுவலி y ஸ்கொயர் ப்ளஸ் 4 over 2. ஆனால் எனக்கு வேண்டியது f இன்வெர்ஸ் x, மறந்துடாதீங்க, x டேர்ம்ஸில் கொடுங்க. x ஸ்கொயர் ப்ளஸ் 4 over 2. இப்போ இது பாருங்க, டினாமினேட்டர் 2 தானே இருக்கு, x இருக்கா? அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டுலாம் எழுத தேவையில்லை, புரியுதா? கீழே எக்ஸ் வரணும். ஓகே, இது செஞ்சிட்டிங்க தானே? ஓகே, ஓகே. இப்போ அடுத்த கேள்வி, டொமைன் ரேஞ்ச் ஆஃப் த எஃப் இன்வெர்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இதுதான் நிறைய பேரோட வீக்னஸ். Saya tengok banyak orang dia tanya tentang domain, range, இது எனக்கு புரியவே மாட்டுது. ஓகே, வெரி சிம்பிள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எஃப்எக்ஸ்க்குள்ள டொமைன் எதில் சொல்லியிருக்காங்க? 2 to 4 தானே சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண வேல்யூ 2. டொமைன் என்ன அர்த்தம்? எஃப்எக்ஸ் எக்ஸோட வேல்யூ. இந்த இடம் வந்து 4. ஸோ இதை வந்து 4 எஃப்எக்ஸ், எக்ஸ் வந்து 2லேருந்தும் 4 வரைக்கும் வருது. ஓகேயா? அப்போ அதுக்கேற்ற எஃப்எக்ஸ் என்ன வரும்? ஸோ த மினிமம் வாஸ் 0 டெஃபினெட்லி. இதோ பார்த்தாலே தெரியுது, கிராஃபில் பார்த்தாலே தெரியுது. வேணா கன்சி பண்ணி பாருங்க. எதுல கன்சி பண்ணோம்? எதுல கன்சி பண்ணி பாருங்க. 2 × 2 - 4 ஓட ஸ்கொயர் ரூட் எவ்வளோ வருது? 0 தானே? ஸோ அதனால மினிமம் வேல்யூ 0. இதோட மேக்ஸிமம் வேல்யூ எப்போ வருது? when x = 4 தானே? 4 கன்சி பண்ணுங்க. 2 × 4 8. 8 - 4 4. 4 ஓட ஸ்கொயர் ரூட் 16. ஸ்கொயர் ரூட் 2. ஓகேயா? இது எஃப்எக்ஸோட, இதுதான் வந்து டொமைன். புரியுதா? ரேஞ்ச்னா புரிஞ்சிச்சா? இருமா வர அதுக்கு தான் வரேன். ஓகே, முதல்ல எஃப்எக்ஸோட உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரைட்டா? ஃபார் எஃப் இன்வெர்ஸ் எக்ஸ், ஓகே, டொமைன் எப்படி வரும்னா, டொமைனுக்கு எப்பவுமே நம்ம இப்படி தான் செய்யணும். ஓகேயா? காப்பி த ரேஞ்ச் வேல்யூ 0 2. புரிஞ்சப்ப எதுக்காக அங்கே ஆரம்பிச்சேன்னு? ரேஞ்ச் வந்து எஃப் இன்வெர்ஸ்னு போடணுங்க. காப்பி த டொமைன் வேல்யூ, இவ்வளவுதான் விஷயம். அப்படின்னா இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்? டொமைன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் த எஃப் இன்வெர்ஸ்.
அதே மாதிரி range of fx equal to domain of fx. அதே மாதிரி இப்போ லெட்ஸ் சே இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 0 2 இருக்குல்ல 0 2 இருக்கா அப்போ இந்த இடம் 2 0 ஏன்னா டொமைனோ ரேஞ்சும் மாற்றிக்குதுல அதுதான் ப்ரூஃப் அதோட. இப்போ இதோட கோஆர்டினேட் என்ன வருது 4 இருக்கும் போது என்ன வந்துச்சு முதல்ல 2 தானே அப்போ எக்ஸ் இங்கே 2 இருக்கும் போது 4 இங்கே வரும் அதோட வேல்யூ. Switch what? சிலாவா போட்டனா. So here is 2 0 அங்க போனா 0 2. So one more time can you explain how to get domain and range? டொமைன்னா மொதல் என்ன அர்த்தம் set of x value that make the function valid. அப்போ அவங்க கொடுத்துட்டாங்க யா டொமைன் டொமைன் வந்து x போட்டிருந்தாங்கன்னா இதுதான் டொமைன் ஓகேயா. அப்போ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது இங்கே முடியுதா அப்போ இதுதான் 4. ஸோ டொமைன் 2 to 4. அப்போ அதோட மினிமம் எக்ஸ் மேக்ஸிமம் எக்ஸ் எழுந்துரும் ரேஞ்சில். அதே மாதிரி அதுக்கு ஏற்ற அதோட ஷேப் பாருங்க மினிமம் 0 ரைட்டா மேக்ஸிமம் இங்கே தானே அச்சீவ் ஆகுது. அப்போ நம்ம கந்தி பண்ணி பார்த்தோம் 0 to 2 அதனால தான் ரேஞ்ச் போட்டோம். மொதல் எஃப்எக்ஸோட ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்ட பிறகு அப்புறம் எஃப் இன்வெர்ஸ் தேடுங்க குழப்பமே இல்லாமல் செஞ்சிடலாம். ஆனால் டொமைன் ஆஃப் எஃப்எக்ஸும் சரி டொமைன் ஆஃப் எஃப் இன்வெர்ஸும் சரி அந்த சிம்பிள் வந்து நடுவில் எக்ஸாக தான் இருக்கணும். இது மாறக்கூடாது. புரிஞ்சா நீங்கள் ஃபங்க்ஷன் என்ன செய்யுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மாறாது அப்படின்னா நீ டொமைனை புரிஞ்சுக்கிற விதமே தப்பாயிரும். டொமைன்னாலே எக்ஸ் ரேஞ்ச் தான் வாய் புரியுதா. So then range we want to find maximum must always be 0. மினிமமா The maximum of range. மேக்ஸிமம் எப்படி 0 ஆகும் Like now மினிமம் 0 அப்படியும் சொல்ல முடியாது டிபெண்ட் ஆன் த கிராஃப். Yeah, now graph it gives like that the minimum is 0 for Yes. dot range. So we want to find maximum. You see where is the maximum point இந்த இடத்துலயா அந்த இடத்துல அப்படி சம்டைம்ஸ் நடுவில் கூட மேக்ஸிமம் வந்துடும் எஸ்பெஷலி அந்த அப்சல்யூட் கிராஃப் இப்படி வருதுல்ல பார்க்கணும். ஓகே அடுத்தது எஃப் இன்வெர்ஸ் F3. ஓகே இது ஆக்சுவலி என்ன வரையா ஓகே வெரி குட் ஏன் 3 தான் வரும். எஸ் எஃப் இன்வெர்ஸ் எஃப்எக்ஸ்னா என்ன வரும் எக்ஸ் தானே. அப்போ எஃப் இன்வெர்ஸ் F3னா என்ன வரும் 3 வரும். முடிஞ்சுப்பா அவ்வளோதான். விளங்குதா wasting your time and you complain sir no enough time sir. இது இப்படி எல்லாம் செஞ்சா அப்படிதான் வரும். If they ask Jalan Kirami. They won't ask. They expecting you to use this. That why they want to ask you that. If they want Jalan Kerja, they can ask in other way. அவன் F inverse F நீ வெற்றியா அதை வேலிடேட் அதாவது அதை கேன்சல் each other பண்றியா இல்லை பார்க்குறாங்க. தேவேந்திரா F inverse F எக்ஸ்னா எக்ஸ் வரும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா. ஏன் இது தெரியும் ஏன்னா இதுதான் இன்வெர்ஸோட ப்ராப்பர்ட்டி. நீ எக்ஸ் போட்டீங்கன்னா எக்ஸ் வருது 3 போட்டீங்கன்னா 3 வருது லாஜிக் அப்படிதான். So if let's say F then F inverse means நீ F இன்வெர்ஸ் பண்ணாலும் எக்ஸ் தானப்பா. F இன்வெர்ஸ் F போட்டாலும் F தான் எக்ஸ் தானப்பா முடிஞ்சு. புரியுதா எப்படி வேணாலும் செய்யலாம். ஓகே கடைசி கேள்வி என்னது. Given that hx equal to x over 3 plus c where c is a constant. Map onto itself. இந்த கேள்வியும் இதெல்லாம் ஈஸி பட் மறந்துடுறீங்க. ஓகே இப்போ அவங்க என்ன சொல்றாங்க hx map 4 onto itself அப்படின்னா என்ன அர்த்தம் h4 அதான் map 4 onto itselfனா you getting back 4ன்னு அர்த்தம்.
நீ என்னத்தை மேப் பண்ண ஃபார் தானே, யூ கெட்டிங் பேக் ஆன் இட், ஆன் டு இட். ஓகே, அதான் அதோட அர்த்தம். ஓகேயா? ஸோ h4னா எக்ஸ் இருக்கு பதிலாக 4. ஸோ 4/3 + c இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஃபைன் யோர் c. 3யா 3யா 8/3. ஏய், இங்க 4 இருக்கு, மிச்சம் 3 இருக்குன்னு 3 போடுறியா? c = 4 - 4 3 8/3. ஓகே தானே? ஃபங்க்ஷன் நல்ல சாப்டர். அவ்வளோதான். நீ மேப் ஒன் டு இட் செல்ஃப் போட்டீங்கன்னா 4 மார்க்கு. எத்தனை நம்பர் கொஸ்டின்? ஈக்குவேட், சால்வ், ஃபைனல் ஆன்சர். இன்னும் நிறைய எதிர்பார்க்குறியோ? ஓகே கைஸ், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நீங்க மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய கொஸ்டின் நான் சொல்றேன் ஒன்று. இந்த அப்சல்யூட் கிராஃப் வரையிறது, அப்சல்யூட் ஃபங்க்ஷன். 10வது கேள்வியும் 3வது கேள்வியும், 3வது கேள்வி நம்ம செஞ்சிட்டோமா? இல்லை செய்யல. 10வது கேள்வியும் 3வது கேள்வியும் கண்டிப்பாக நீங்கள் போய் செய்யணும். கொஸ்டின் நம்பர் 10 and கொஸ்டின் நம்பர் 3 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கிராஃப் வரையிறது. நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ 4x - 9 இருக்குல்ல, இது பொதுவாக வந்து இந்த கிராஃப் நம்ம வரைஞ்சோன்னா நெகட்டிவ்க்கு வராது, ரைட்டா இல்லையா? ஆனால் அதாவது y axis நெகட்டிவ்க்கு வராது, x axis கேன் பி நெகட்டிவ். ஓகே, இப்படி வருதுன்னு வச்சுக்கிங்க. அதுவே நம்ம நெகட்டிவ் இங்கே போட்டோம்னா ஃபுல்லாகவே கீழே தான் இருக்கும். ஸோ மாடுலஸ் இருக்கு, ஆனால் என் கிராஃப் கீழே இருக்கு. பேனிக் ஆகாதீங்க, ஏன்னா மின்னுக்கு நெகட்டிவ் இருக்கு. புரியுதா? அதே மாதிரி இதுல +3னா அது கிராஃப் மேலே ஏறும், -3னா கிராஃப் கீழே இறங்கத்தான் செய்யும். புரிஞ்சுக்கிங்களா? ஓகே, இதெல்லாம் நீங்க ட்ரிகோ ஃபங்க்ஷன் படிக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். ஸோ இந்த 2 கொஸ்டினும் பார்த்துக்கிங்க. அண்ட் எனி கொஸ்டின் ப்ளீஸ் சென்ட் டு மீ. ஐ வில் சென்ட் டு யூ த ஆன்சர் இன் அ வைல். சார், இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து மேட்ரிக்ஸ் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா வந்து அந்த 2 ஃபங்க்ஷனையும் நான் ஈக்குவேட் பண்ணி ஈக்குவேட் ஆகணும் சார். லைக் fx = fx ஈக்குவேட் பண்ணி எனக்கு என்ன கிடைக்கணும்? அந்த மாதிரி கேள்வி எப்படி வரும்? வராது. அந்த மேப் டு இட்செல்ஃப் அந்த மாதிரி क्वेश्चन. மேப் டு இட்செல்ஃப் அதான். இப்போ லெட்ஸ் சே fx = 3x - 2 ன்னு வெச்சுக்கிங்க. Find the value of, நீ தான் சொல்லணும். Find the value of x when it is mapped onto itself னு வெச்சுப்போம். அப்படி இருந்துச்சுன்னா fx = x வரும், fx கிடையாது. ஏன்னா நீ உன்னோட f எது கூட மேப் பண்ற? x. அப்ப மேப் onto itselfனா திருப்பி x வரும். அப்ப 3x - 2 = x. அப்ப நீ அது என்ன பண்ணணும்? 2x = 2x = 1 அப்படி வரும். சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். சார், லைக் ஸ்கெட்ச் பண்ண சொன்னாங்களா? லைக் யூசுவலி என்ன நம்ம டைப்ஸ் ஆஃப் கிராஃப்? அப்சல்யூட் இப்படி, அப்புறம் இது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் ஃபார் சாப்டர் 1 கேட்குறியா? இது ரெண்டும் தான் மெயின். முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்டேன்ல, இன்னொன்று வந்து நான் ஆன்சர் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து ரூஜோ பண்ணி செய்யுங்க. முயற்சி பண்ணுங்க, எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் செய்ய முடியும். அந்த 2 கிராஃப் தான். குவாட்ராட்டிக் சாப்டர் வந்து அப்புறமா நான் சொல்லி கொடுப்பேன். அப்போ நீங்கள் பாருங்கள், நான் குவாட்ராட்டிக் கிராஃப் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக ஸ்கெட்ச் பண்ணக்கூடியது குவாட்ராட்டிக் கிராஃப் தான். ஒன்ஸ் நீங்கள் வெர்டெக்ஸ் ஃபார்ம் மாற்றிட்டிங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம். ஓகே, லேட்டர் ஐ வில் டச் ஆன் தட். ஓகே, எனி மோர் கொஸ்டின்ஸ்? நவீனா? ஓகே, ஸோ தொடர்ந்து செய்யுங்க, அதுதான் நான் சொல்லுவேன், வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். டைம் இன்னும்